ஆக்ஷன் அப்படின்னா ஒரு கார் ஸ்பீடா இங்க வருது, ஃபுல்லா புழுதி எல்லாம் பறஞ்சிட்டு ஒரு ஹீரோ என்ட்ரி. பறந்துட்டு ஒரு கார் ஒன்று வருது அப்படின்னு போயிடுச்சு. சாரா என்னன்னு தெரியலையா அப்படின்னா ரிட்டர்ன் வருது, ஸ்லோவா வந்துச்சு. பார்த்தா அஜித் சார் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கு பார்த்தா வந்து ஒன்லி காஸ்டியூம் ட்ரையல் அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் ஏதோ ஷூட் போயிட்டு இருக்குது. அஜித் சாரை பார்க்கவே இல்லை, எங்கேயுமே அஜித் சார் இல்லை. என்னடா அஜித் சார் இல்லை போல இருக்கு, இன்னைக்கு வேற யாரையோ வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கார் பாசிங் ஷாட் மாதிரி இருக்குது. அப்புறம் டைரக்டர் பார்க்கறதுக்காக அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்கோம். லுக் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படி ஓகே ஆக்ஷன் போகிறாங்க, ஷார்ட் போகிறாங்க அப்படின்னாங்க. ஆக்ஷன் அப்படின்னாங்க ஒரு கார் ஸ்பீடாக இங்கே வருது, ஓகே ஃபுல்லாக புழுதி எல்லாம் பறஞ்சிட்டு ஒரு ஹீரோ என்ட்ரி. பறந்துட்டு ஒரு கார் ஒன்று வருது அப்படின்னு போயிடுச்சு. அஜித் சாரா என்னன்னு தெரியலையா அப்படின்னா ரிட்டர்ன் வருது, ஸ்லோவாக வந்துச்சு. பார்த்தா அஜித் சார். ஸோ லைக் ஆல் திஸ் பட்டர்ஃப்ளைஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இத்தனை வருஷம் இது சார் கூட ஒரு படம் பண்ண போகிறோன்றது, இதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த இந்த மொமெண்ட்டில் நடக்க போது சார் கார் அவுட்டு இறங்கினாங்க. ஸோ நான் ஷார்ட்டை பற்றி என்னென்னு மானிட்டரில் பார்த்தாங்க. அப்போ வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் சார் ஃப்ரீ ஆனாங்க. சார்கிட்ட போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் ஆரவ் அப்படின்னு. ஹே ஹாய் ஆரவ், எப்படி இருக்கீங்க? யூ லுக் குட், நல்லா இருக்கு. இது படத்துக்காக லுக்கா? ஆமாம் சார், நல்லா இருக்கு. யூ லுக் ஃபிட். ஜிம்மெல்லாம் போவீங்களா? டயட்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஸோ ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. And from the next day we started shooting. சூப்பர். அண்ட் முக்கியமாக வந்து அந்த பாண்டிங் வந்து அதிகமானது வந்து அந்த ஒரு சீன் வந்து ஆக்சிடென்ட் சீன் வந்து பார்த்துருந்தோம். அந்த சீனில் வந்து அவர் உங்கள் மேலே தான் ரொம்ப கன்சர்னாக இருந்தார். ஆரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல தான் ரொம்ப கன்சர்னாக இருந்தாருன்றது கேள்விப்பட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அவர் சாரிலாம் சொன்னாராமே உங்கள் ஃபேமிலி கிட்ட. ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சார் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து எல்லாமே சாருக்கு தெரியும், எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன் ஒரு 1 வீக் டவுன் த லைன் ஷூட் எனக்கும் சாருக்கு மட்டும்தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. காருக்குள்ளால் ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் சார் ரெகுலராக நெருக்கமாக இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு பாயிண்டில் சொன்னேன், சார் எனக்கு இது ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ சார், அண்ட் வித் அ வண்டர்ஃபுல் பர்சன் லைக் யூ. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்க கூட ஒர்க். சார் என்கிட்ட சொன்னார், அரவ், as much as you feel happy, நானும் அதே ஃபீல் பண்ணுறேன் உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட். ஏன்னா அது அவர் சொல்லணும்னு தேவையில்லை. அண்ட் அவர் சொன்னார், நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை, ஐ பீன் சீயிங் யூ ஆல் தீஸ் டேஸ், நான் அதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் வித் யூ. ஓகே. எனக்கு வந்து இது ஐயோ நம்ம இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண யார்ட்டையும் சொல்லுவே இப்போ யார்ட்டையும் நான் சொல்றதுக்கு இல்ல, பட் see you want to feel the moments. very yeah, it was very magical. சார் சொல்ற ஒவ்வொரு வேர்டுமே எனக்கு ரொம்ப மேஜிக்கலா இருந்துச்சு. இது எப்படி இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நானே பாத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுமேன்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே சார் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ஆக்கிட்டே தான் போனார் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமுமே.